சரியா? 50% அப்படின்னா கணக்குகளுக்கு தான் பார்ப்போம் எத்தனை அப்படிங்கிறத. சரியா? அதெல்லாம் நம்ம சிலவங்க தெரிஞ்சிருக்கோம். அதுல கணக்குகள் மட்டும் நான் சொல்லிடுறேன். அந்த குரூப்ல வந்து 6th 7th 8th உள்ள அந்த பிடிஎஃப் போட்டிருந்தேன். யாரும் வச்சிருக்கீங்களா? அது மொபைல்ல கொஞ்சம் அந்த கணக்குகளை பார்த்துக்கிடுங்க. நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு கணக்கு பாருங்க. பேசிக்கா சொல்லிட்டுனா அது முக்கியமான கணக்கு கூட பேசுறேன். 48 என்பது ஆழ்த்தல் விற்பனையும் போது ஒரு சட்டை விலை கொடுத்துருக்காங்க. சரியா? சட்டை விலை வந்து 90. அது வந்து எவ்வளவு குறையுதுன்னா 90ல இருந்து 50 குறையுது. சரியா? அது குறைஞ்சதோட சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க. 100க்கு 100% நமக்கு 90 ரூபாய். 90 ரூபாய். சரியா? 100% 90 ரூபாய். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா குறைந்த சதவீதம். அந்த குறைந்த சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மொத்த அமௌண்ட் 90, குறைஞ்சது வந்து 40. 40 பை 90 இன்டு 100 போட்டோம்னா நமக்கு வந்து என்ன வரும்? அதுக்குள்ள பெர்சன்டேஜ் வரும். சரியா? ஆமா. நீங்க இப்ப நீங்க என்ன வரும்னா 400 பை 9 வரும். இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 44.49% வரும். சரி, அதாவது 90க்கு 90னா 90% எடுத்துக்கோம். அதுக்கு இட்ட விலை அப்படின்னு கேட்டோம்னா 50க்கு பார்க்கலாம். குறைவின் சதவீதம் இருக்கும்போது நம்ம 40க்கு தான் பார்க்கணும். சரி, உங்களுக்கு இதுதான் தேசியம். இதுல வந்து முக்கியமான உள்ள போக போக இப்ப அடுத்த என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் 5 லட்சத்துல இருந்து எத்தனை லட்சமா மாறிடுச்சுன்னா 8 லட்சமா மாறிருக்கு. 8 லட்சமா மாறிருக்கு. அவங்க என்ன கேட்டுட்டாங்கன்னா அதிகரிக்கும் சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து 5 லட்சம். இது வந்து அதிகரிச்சது வந்து எவ்வளவுன்னா 8 லட்சத்துல இருந்து நீங்க 5 லட்சத்துல மைனஸ் பண்ணீங்கன்னா அதிகரிப்பு வந்துடும். சரியா? 3 லட்சம் அதிகரிக்கும். இந்த அதிகரித்ததோட சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இருந்ததை தான் நம்ம எடுக்கணும். சரியா? எடுத்து 3 lakh by 5 lakh இன்டு 100. எல்லாமே 100 தான் நம்ம பாக்குற மாதிரி வரும். சரியா? நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா எல்லா 0 கட் ஆயிரும். 3/5 இன்டு 100 வரும். இதை டிவைட் பண்ணீங்கன்னா 20 வரும். இப்போ 60. அதிகரிக்கும் சதவீதம் வந்து 60 வரும். சரியா? எல்லாமே பெர்சன்டேஜ் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா 100 தான். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பத்திரிகை கடை 70 பத்திரிகை 70 பத்திரிகைகள் கொடுத்துருக்காங்க. மொத்த பத்திரிகை வந்து 70. அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் கொடுத்துருக்காங்க. 14 பத்திரிகைகள் வந்து நகைச்சுவை பத்திரிகைகள். சரியா? அவங்க என்ன கேட்கறாங்கன்னா நகைச்சுவை பத்திரிகைக்கும் சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க. நீங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். பிடிஎஃப்ல கொஸ்டின் எல்லாமே இருக்கு. எல்லாமே புக் கொஸ்டின். சரியா? என்ன திருப்பி உங்களுக்கு போட சொல்றேன். 14 நகைச்சுவை புத்தகங்கள். அப்போ 14 மேல போட்டுக்கோங்க. பை 70 மொத்த புத்தகங்கள் இன்டு 100. இதான் அந்த அதிகரிப்பு. அதாவது நகைச்சுவை புத்தகங்களையும் சதவீதம் வந்து இதுதான். இத்தனை சதவீதம் வந்து இப்போ 70ல வந்து 14, 100ல 20% வந்து என்ன இருக்கு? நகைச்சுவை புத்தகங்கள் தான். சரியா? அடுத்தாம என்ன கேட்டுக்காங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒரு தண்ணி தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர். தண்ணி தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர். 50 லிட்டர். அதில் தற்போது 30% தண்ணீர் நிரம்பி உள்ளது. இதுல 30% தண்ணி இப்ப நிரம்பி இருக்கு. 50 லிட்டர் ஃபுல்லா நிரப்பலாம்.
ஆனா இப்ப நிரம்பி இருக்கிறது வந்து 30% நிரம்பி உள்ளது. இதுல 50% நினைக்கணும்னா இன்னும் எத்தனை லிட்டர் தண்ணி தேவை கேட்கறாங்க சரியா. அப்ப நம்ம மொத்த கொள்ளளவு வந்து 50. அப்ப 50 நமக்கு எதுவுமே தெரியாது. 30% எத்தனை லிட்டர் தெரியாது, 50% எத்தனை லிட்டர் வருதும் நமக்கு தெரியாது. இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா 30/100 சதவீதம்னால 30/100 தான் சரியா. சதவீதம்னாலே எந்த நம்பர் பை 100 தான் வரும். அப்ப 50 லிட்டரு உடனே 30% எத்தனை லிட்டர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. இப்போ 50 லிட்டர் மொத்தம் அது உடனே 30% எப்படி எழுதிங்கன்னா 30/100 அப்படிதான் எழுதுவோம் சரியா. எதையுமே சதவீதம்னாலே கீழே 100 வரும். அப்போ 30% எத்தனை லிட்டர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிங்க. கண்டுபிடிச்சோம்னா 15 லிட்டர்ஸ் வரும். 15 லிட்டர்ஸ் வரும். இப்போ நமக்கு 50% இருக்கும். அப்ப எத்தனை கண்டுபிடிங்க. 50/100 50%. இந்த 50 இந்த 50 வந்து ஓவரால் லிட்டர் சரியா. நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா கட்டாயம் என்ன கேட்கலாம்னா 50% நிறைய 30% நிறைஞ்சிச்சு. இந்த 50% நிறையறதுக்கு நமக்கு எத்தனை லிட்டர் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப 50%க்கு 25 லிட்டர். இது வந்து நிறைய நிறைஞ்சிட்டு வந்து 15 லிட்டர் நிறைஞ்சிருக்கு. அப்ப என்ன நமக்கு மைனஸ் பண்ணிட்டோம்னா எத்தனை லிட்டர் வேணுங்கிறது வந்துடும். 10 லிட்டர் தேவை சரியா. 10 லிட்டர் வந்துட்டா நமக்கு 50%க்கு எட்டு பிடிச்சிடும் சரியா. இதே சமயம் 6, 7, 8ஆம் கிளாஸ்ல உள்ள கணக்கு பேசலாம். அதுக்கப்புறம் தருண் என்பவர் காலனியில் 20% தள்ளுபடி விலையில் வாங்கினார். அவர் செலுத்திய தொகை 1000 எனில் குறிப்பிட்ட விலையை காண்க. 1000 ரூபாய் 25% தள்ளுபடியில 25% தள்ளுபடியில அவர் எவ்வளவுக்கு வாங்குறாருன்னா 1000 ரூபாய்க்கு வாங்குறாரு சரியா. 1000 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ இது 100% போது ஏதோ ஒரு வேல்யூ நமக்கு சவாதான் குறித்த விலை சரியா. இது வந்து 1000 அப்படிங்கிறது 75% தான் இருக்கும். 25% 100%க்கு தள்ளுபடி 25% பண்ணிட்டு அவருக்கு வாங்குறாரு. அப்போ கண்டிப்பா எத்தனை பெர்சன்டேஜா இருக்கும். 75% தான் இருக்கும் சரியா. அப்ப 75% 1000 ரூபாய் அப்படின்னா 100%க்கு எவ்வளவுன்னு பார்த்தாலும் நமக்கு வந்துடும் சரியா. அது 1000 வந்து 25% சரியா. இதை மார்க் போட்டுருக்கேன். அதாவது 100க்கு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா வேல்யூ வரும். என்ன வரும்னா 1333.3 இதான் அதோட விலை. அடுத்த நம்ம காப்பீட்டு இப்போ அதை ரீசன் பண்ண முடியுமா? நல்லா போட்டு முதலே வந்துச்சுல போட்டுருக்கீங்க. பேஜ் நம்பர் 36, 37 36 36
காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரதிநிதி 5% தரகாதப்படுகிறார். அவர் 4,800 வசூலித்தார் எனில் அவர் பெறுகின்ற கடன் தொகை எவ்வளவு கேட்கிறார். அவர் 5% என்ன பண்றாரு, அவர் வாங்குற தொகையில 5% கமிஷன் வாங்குறாரு. அப்ப மொத்தம் அவர் 4,500 பிரிச்சிருக்காரு. அதுக்கு எவ்வளவு கமிஷன் கேட்கிறாங்க. சரியா, 4,500க்கு 5% அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா கட் பண்ணீங்கன்னா இது போயிடும் 240 ரூபா வரும். சரியா, அடுத்தது ஒரு உயிரியல் வகுப்பு மாணவர்கள் குழு ஆய்வு செய்தனர். அவற்றுள் 40ல் 30 பூக்கள் வட்டாதவை எனில் வட்டாத பூக்களின் சதவீதம் காணுங்கள் கொடுத்தாங்க. அதாவது 40ல் 30 பூக்கள் வட்டாதவையும் கொடுத்துருக்காங்க, அதாவது வாடாதவையும் கொடுத்துருக்காங்க. சரியா, 40 கூட இதோட சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க. இது 100 போனீங்கன்னா சதவீதம் வரும். அடுத்தது இஸ்மாயில் என்பவர் சில வகையான மணிகள் வாங்குவதற்காக சரக்கு அனுப்பானையை அனுப்பினார். மொத்தம் 50 மணிகளில் 15 மணிகள் மட்டுமே பழுப்பு நிறம் எனில் பழுப்பு நிற மணிகளின் எண்ணிக்கை வாங்க. அதாவது 50 இதுல 15 பிரவுன் கலர்ல இருக்கும் கொடுத்துருக்காங்க. பிரவுன் கலரோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்கறாங்க. 30%. இந்த மாதிரி தான் பெர்சன்டேஜ் பார்க்கணும். சரியா, பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு எத்தனை எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா மாறி வரும். 100க்கு வரும் 13% அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 500 இன்டு அந்த 50 அந்த ஏதோ ஒரு வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா அது வரும். இது அப்படின்னா மொத்தம் கொடுத்துருக்க எண்ணிக்கை நமக்கு தேவையான எண்ணிக்கை அதோட பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 100. அடுத்தது ராமு என்பவர் ஆய்வு 25க்கு 20 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 40க்கு 30 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 80க்கு 68 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றார்னு கேட்டிருக்காங்க. அவர் ஒவ்வொரு பாடத்திலையும் ஒவ்வொரு மதிப்பெண் பெற்றிருக்காரு. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல 25க்கு 20 எடுத்திருக்காரு. சயின்ஸ்ல 30க்கு 40 30 எடுத்திருக்காரு. மேத்ஸ்க்கு 80க்கு 68 எடுத்திருக்காரு. எல்லாத்துக்கும் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க 100 போட்டீங்கன்னா 80% இது 75 இது 85. 85%. அவங்க என்ன எடுத்தாங்கன்னா எதுவும் அதிக சதவீதம் எடுத்தாங்க, மேக்ஸ் தான் அதிக சதவீதம் எடுத்துக்காரு. சரியா, பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் 280 மதிப்பெண்களை பெற்று தோல்வியடைந்தார். அவர் இன்னும் 20 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்களில் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பார். எனில் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு கொடுத்தாங்க. அது பீட்டர் என்பது சிம்பிள் கணக்காப்பா. 80 மதிப்பெண் எடுத்து என்ன பண்ணிட்டாரு, தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஆனா 20 மதிப்பெண் எடுத்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும், பாஸ் பண்ணிருப்பாரு. அப்போ 300 மதிப்பெண் தான் எனக்கு நமக்கு பாஸ் மதிப்பெண். சரியா, அப்போ மொத்த மதிப்பெண்களில் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பார். மொத்த மதிப்பெண்களே இப்போ சொல்றாங்க. இது 50%. சரியா, பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போ 100% என்ன வரும், இதுல பாதி வரும், 600 வரும். இது நம்ம சும்மா சாதாரணமே போட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா கணக்கு தான் செய்யணும்னா 500 இப்படி அடைச்சு வச்சுக்கலாம்.
அடுத்ததும் அதே மாதிரி தான். கையில் இருப்பவர் முதல் திருப்புதல் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 225 மதிப்பெண்களும், இரண்டாவது திருப்புதல் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 260 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் மதிப்பெண்கள் அதிகரிப்பின் சதவீதத்தை காண்பித்தார். அதாவது அவர் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாமை விட ரெண்டாவது எக்ஸாம் தான் என்ன பண்ணிருக்காரு, மதிப்பெண் கூட எடுத்துருக்காரு. ஒரு 2 பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம். 265 பை கல்வி 260 இங்கிலீஷ் வந்து 263 கொடுத்துருக்காங்க. நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா பர்சன்டேஜ் வரும். இதுக்கு வந்து 45% வரும். சரியா? அதாவது அப்புறம் கூடியிருந்தது வந்து 53% கூடியிருக்கு. அப்ப 53% மைனஸ் 45% போட்டோம்னா 80. இதுதான் கரெக்டா. எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு கரெக்டா இல்லையா? அடுத்தது நமக்கு ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினார்கள். மொத்தம் வந்து 1500. 900 மாணவிகளும் 600 மாணவிகளும் எழுதியிருக்காங்க. 1500. அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்ற நிலையில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காணுதல் கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 70% 30% மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறல. அதே மாதிரி இதுலயும் எத்தனை கொடுத்துருக்காங்க, 85னா 15% மாணவிகள் வந்து தேர்ச்சி பெறல. சேர்த்து அப்போ தேர்ச்சி தேர்ச்சி பெறாதவங்க வந்து அந்த இருநூத்தி 30% தான் 270. இதுல 15%னா தேர்ச்சி பெறாதவங்க 360 பேர் தேர்ச்சி பெறல. சரியா? முன்னூத்தி 60 பேர் தேர்ச்சி பெறாங்கன்னா தேர்ச்சி பெறாதவர்களுக்கு மொத்த சராசரி கேட்டுருக்காங்க. சரியா? மொத்த சராசரிக்கும் போது மொத்த மாணவர்கள் வந்து மொத்தம் 1500, தேர்ச்சி பெறாதவங்க 360 2 பேரும் சேர்ந்து 100. வரும். அதாவது தேர்ச்சி பெறாதவங்கள தனித்தனியா கண்டுபிடிக்கிறோம். சரியா? கண்டுபிடிச்சிட்டு மொத்த மாணவர்கள் எவ்வளவு இருக்காங்க அதை வந்து பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு அதான் கேட்டுட்டாங்க. சரியா? ரோஜா மாத சம்பளமாக 18,000 பெறுகிறார். அவர் தனது சம்பளத்தின் முறையே கல்வி, சேமிப்பு மற்றும் பிற செலவினங்களுக்கு 2:1:3 என்ற விதத்தில் செலவு செய்கிறார் எனில் அவரது செலவை சதவீதமாக கொடுத்துருக்காங்க. அதாவது 18,000ல 18,000 வந்து அவரு ஒவ்வொரு செலவுக்கும் என்ன பண்றாரு, கல்வி, சேமிப்பு மற்றும் பிற செலவினங்களுக்கு 2:1:3 ரேசியோட செலவு பண்றாரு. இல்லையா? இப்போ நமக்கு ஒவ்வொருக்கும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் 18,000ல வந்து 2% 2/100 போடலாம். அது பெர்சன்டேஜ் கொடுக்கலாம். சரியா? அப்போ
1:3 கொடுத்துருக்காங்க. அப்ப மொத்தம் வந்து செலவினம் வந்து 6 பங்கு அவர் செலவு பண்றாரு. சரியா? 6 பங்கு செலவு பண்றாரு. அப்ப எஜுகேஷனுக்கு அவர் எத்தனை பங்கு செலவு பண்றாருன்னா 2 பங்கு பண்றாரு. சரி, 6ல 2 பங்கு பண்றாரு. சரியா? சம்பளத்தை மொத்தம் அதாவது 18,000 வந்து 6 பங்கு. 18,000 வந்து 6 பங்கு. சரியா? 18,000 வந்து 6 பங்கு. அப்ப 2 பங்கு வந்து அவரு என்ன பண்றாரு? இதுக்காக வேண்டி செலவு பண்றாரு. கல்விக்கு பண்றாரு. அப்போ கட் பண்ணீங்கன்னா 6,000 வரும். 6,000 கல்விக்கு பண்றாரு. அதே மாதிரி ஒரு பங்குங்கும் போது 3,000 3,000. அடுத்த 3 பங்குங்கும் போது 9,000. இது அவனுக்கு பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு 18,000 1,000 கண்டுபிடிச்சிங்கன்னா 33.33 வரும். இதுதான் எஜுகேஷன் கவர்மெண்ட் செலவு. அடுத்தது 3,580 இது 100 16.6% வரும். 9,000 போட்டீங்கன்னா 50%. புரியுதா நடத்துறது? புரியுதாக்கா? புரியுதா? புரியுதாக்கா? அடுத்த 600 X% என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்பது கொடுத்துருக்காங்க. எக்ஸின் மதிப்பு அப்படி எக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பர்சன்டேஜ்னா எக்ஸ் பை 100 எழுதலாம். சரி, எக்ஸ் பர்சன்டேஜ். அப்போ 600 எக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ 600 இன்டு 600 ஈக்குவல் டு எத்தனை? அது வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. 450 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூ வந்து கேட்கறாங்க. சரியா? சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0 வரும். 6x ஈக்குவல் டு 450 x ஈக்குவல் டு 450 பை 6 வரும். x ஈக்குவல் டு 75 வரும். 450 600 டிவைட் பண்ணா 75 வரும். இப்போ 75% 600ஓட 75% தான் எனக்கு 450. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எண்ணின் 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒரு எண் கொடுத்துருக்காங்க. என்ன தெரியல, அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேல்யூ கொடுத்துருக்காங்க. 25% ஒரு எண்ணுல இருந்து 25% நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா, குறைச்சிட்டோம்னா என்ன கிடைக்குது? 120 கிடைக்குது. அப்ப அந்த நம்பரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சரியா? எக்ஸ்ல இருந்து அந்த எக்ஸ்ல இருந்து 25% நம்ம கழிக்க போறோம். சரியா? எக்ஸ்ல இருந்து எக்ஸ் தான் அந்த நம்பரு, நமக்கு தெரியாது. சரியா? அதுல இருந்து எக்ஸ்ல இருந்து 25% நம்ம திருப்பி கழிக்க போறோம். அப்ப எக்ஸ் இன்டு 25/100 கழிச்சு எவ்வளவு வருதுன்னா 120 வருது. சரியா? அப்ப இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எல்சிஎம் எடுத்துங்க. x மைனஸ் 25x/100 ஈக்குவல் டு 120 இருக்கும். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா கீழே 100 வரும். 100x இதோட அப்படி இருக்கும். 25x அப்படி இருக்கும். ஈக்குவல் டு 120 வரும். 100 75x வரும். 75x equals 120 into 100 வரும். x equal to 120 into 100. இது 75 கீழே வந்துடும். சரியா? 75 வரும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா x equal to 160 வரும். சரியா? சிம்பிளிஃபை பண்ணி பண்ணீங்கன்னா 160 வரும். அதான் இதோட வேல்யூ. சரியா?
அதாவது எக்ஸ்ல இருந்து எக்ஸ் சரியா நமக்கு தெரியாது நம்பர் வந்து தெரியாது அதுல இருந்து அந்த நம்பர்ல இருந்து 25% கழிக்க சொல்றாங்க. இப்போ நீங்க ஒரு இப்போ நம்பர் இப்போ 15 வச்சுக்கோங்களா 15ஓட 25% அப்படின்னா நம்ம 15 தான் எக்ஸ் வச்சிருக்கலாம் 15ல இருந்து 15ஓட எக்ஸ் சதவீதத்தை நம்ம குறைக்க சொல்றாங்க. இப்ப 15ல இருந்து 25% குறைக்க சொல்றாங்க. அப்ப 15ல இருந்து தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதனாலதான் திருப்பி அதை போட்டீங்க 15ல இருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? 15 அப்படிதான் இருக்கும். 15ல இருந்து தான் திருப்பி என்ன பண்ண போறோம் 25% குறைக்கிறோம். அதனால அப்ப என்ன வந்து 160 வருது. இப்போ நீங்க 160ல இருந்து தான் என்ன பண்ண போறோம் திருப்பி 160க்கு 25% கண்டுபிடிக்க போறோம். சரியா? அப்போ அது 160 சப்ஸ்டியூட் பண்ணாதான் அது 25% நமக்கு வரும். சரியா? அப்போ அதுல இருந்து மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தா 120 வரும். அடுத்தாவது 20% விலை பின் 1 கிலோ உளுந்தம் பருப்பின் விலை 96 எனில் அதன் அசல் விலை என்னன்னு கேட்டாங்க. அதாவது அசல் விலை அப்படிங்கிறது 100%. அவன் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா 20% விலை உயர்வு கொடுத்துருக்காங்க. இப்போ 20% விலை உயர்வு அப்படின்னா 120% தான் என்னது 96 ரூபாய். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 100%க்கு எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ 96 by 120 into 100 போட்டா நமக்கு எழுதிடும். அதாவது 96% வந்து 96 ரூபாங்கிறது 120%. அதாவது 20% அதிகம். சரியா? 1 கிலோ உளுந்தம் பருப்பின் விலை 96 ரூபாய். 20% விலை உயர்வு பெறவும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஆக்சுவல் ரேட் வந்து 100% தான் இருக்கும் நமக்கு. சரியா? 20% விலை உயர்வுனா அப்போ 120% ஆயிரும். 120% 96 ரூபாய். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 100 எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? பண்ணி 96 விலை அடுத்து இன்னும் கொஞ்சம் எப்படி கொடுக்குறாங்க 96 எக்ஸ் அதாவது ரேட்டு நமக்கு தெரியாது. ரேட்டு பர்சன்டேஜ் எப்படி 96 வந்து 120%. 20% அதிகரிக்கும். இது வந்து 100%. யா ரெண்டுமே கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா அது என்ன வரும் 2% கொடுத்துருக்காங்க. அது பிடிஎஃப் ஃபுல்லா கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. சரியா? எல்லாமே சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆமா சொல்லிருக்கேன். குறைஞ்சினாலுமே அதான் இப்ப 20% குறைஞ்சி 96 ரூபாய் அப்படின்னா 80 எடுத்துருங்க. 80க்கு 96 100க்கு எத்தனை பாருங்க. 96 by 80 into 100 இப்படி வரும். 100க்கு தான் பார்ப்போம். 80 குறைஞ்சிருக்கு அப்படின்னா 96 ரூபாய் வந்து 80%. 80 by 100 96 by 80%. சரியா? into 100 குறைச்சி போட்டுக்கிட்டீங்கன்னாலும் சரி இல்லைன்னா இந்த மெத்தட்ல போட்டுக்கிட்டாலும் சரிதான். 96 by x 18 கிராஸ் மல்டிபிகேஷன் போட்டாலும் வரும். சரியா? மெத்தட் அதே தான். நம்ம 96ங்கிறது 120க்கு இப்போ 100க்கு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். 96ங்கிறத நம்ம இது பண்ணிட்டு பண்ணாலே நமக்கு வந்துடும். சரியா? அடுத்து ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் ஏ மற்றும் பி ஆகிய இரு நபர்களில் ஏ ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். மொத்த வாக்குகளில் ஏ ஆனவர் 58% பெறுகிறார் எனில் மொத்த பதிவான வாக்குகளில் காண்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? சரி பாருங்க. அதாவது ஏயும் பியும் எலெக்ஷன்ல நிற்கிறாங்க. சரியா? இவங்களுக்குள்ள டிஃபரெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. வாக்கு வித்தியாசத்துல 192 வாக்கு வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. சரியா? 192 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். யாரும் ஏன் வெற்றி பெறுகிறார்? வேற எதுவுமே நம்ம கொடுக்கல.
192 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மொத்த வாக்குகள்ல ஏஆனவர் 58% பெறுகிறார். இது வந்து 58% பெறுகிறார். அப்ப பி வந்து எத்தனை சதவீதம் வாங்கிப்பாரு? 42%. சரியா? அப்ப 100% மொத்தத்துல பி ஏ வந்து 58 வாங்கிட்டாரு, மிச்சம் இருக்கிறது யார் வாங்கியிருக்காருன்னா பி வாங்கிப்பாரு. அப்ப 42 வரும். 42 இப்ப 192 வந்து வித்தியாசம். சரியா? அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் எத்தனை இருக்கும்? 58க்கு 48 நம்ம இது பண்ணோம்னா எத்தனை வரும்? 14 வரும். சரியா? 14% தான் எத்தனை? இந்த ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். அது நமக்கு கொடுத்துருப்பான். 192 கொடுத்துருப்பான். இப்போ 14% வந்து 192. இனி அவன் என்ன கேட்டாங்கன்னா பதிவான மொத்த வாக்குகளும் கேட்டாங்க. இதை 100 நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் வாங்குவோம். சரியா? 16% வந்து 192. 192 by 16 into 100 போட்டா நமக்கு என்ன வந்துடும்? மொத்த வாக்குகள் வந்துடும். இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பன்னிரெண்டு வரும். 12 வந்து 100 1200 வரும். புரியுதுல எப்படி வந்துச்சு? அதாவது மொத்த வாக்குகள் நமக்கு தெரியாது, மொத்த வாக்குகள் நமக்கு கேட்டிருக்கான். அப்ப என்ன கொடுத்துருக்கானா ஒரே ஒரு கீ மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்கான். 192 டிஃபரெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கான். அப்ப வேற எதுவுமே கொடுக்கல. இன்னொன்னு 58% கொடுத்துருக்கான். அப்ப 58%ல இருந்து 100ல இருந்து 58% கழிச்சோம்னா பியோட மதிப்பு நமக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி கணக்குகள் தான் நமக்கு கேட்பான். டைரக்டாவும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி இன்டைரக்டா கேட்பான். அப்போ பியோட பெர்சன்டேஜ் நமக்கு என்னன்னு கிடைச்சிச்சு? 42% கிடைச்சிச்சு. அப்ப 42ங்கிறது பியோட பெர்சன்டேஜ், 58ங்கிறது ஏயோட பெர்சன்டேஜ். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 16%. ஆனா 16% வாக்கு வித்தியாசம் வந்து அவன் என்ன கொடுத்தான்? ரெண்டு பேருக்குள்ள வாக்கு வித்தியாசம் நம்பர்லயும் கொடுத்தா பெர்சன்டேஜ்லயும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இல்லையா? இப்ப அதை வச்சு என்ன பண்ணிட்டோம்? 192 by 16 into 100. 100க்கு எத்தனை பெர்சன்டேஜ்? 192 வந்து 16%. 100க்கு எத்தனை பெர்சன்டேஜ்? 100க்கு எத்தனை வாக்கு அப்படிங்கிறது போட்டோம்னா இந்த மாதிரி வரும். சரியா? புரியுதா? புரியுதா? இந்த மாதிரி இன்டைரக்டா கணக்குகள் தான் கேட்பான். அடுத்த ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்பது கொடுக்கலாம். அதாவது ஒருத்தர் 8 மொட்டையா பேசியிருந்தாங்கன்னா 100 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. இதுல வந்து 10% எவ்வளவு? 10% எவ்வளவு? 10 ரூபா. சரியா? 10% 10/100 வரும். 10% பண்ணுங்கன்னா 10 ரூபா வரும். சரியா? அப்போ 100 பிளஸ் 10 = 110. இப்போ அது வந்து 100 ரூபா சம்பளம் 100% வாங்கிட்டு இருக்காரு. 10% அவருக்கு கூடுது. அப்போ எவ்வளவு வருதுன்னா 110 வருது. நம்ம 10% திருப்பி குறைக்க சொல்றோம். நம்ம அவன் வந்து என்ன கொடுத்துருப்பானா? 10% குறைச்சானா ஆன்சர் என்ன கொடுத்துருப்பானா? 10 கொடுத்துருப்பான், 11 கொடுத்துருப்பான், 12 கொடுத்துருப்பான், 9 கொடுத்துருப்பான். சரியா? இப்போ நம்ம டக்குன்னு பார்த்தாலும் 10% கூடி இருக்கு. இப்போ அடுத்தவன என்ன பண்ணுவோம்? 10% குறைச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 100 போட்டுருப்போம். 10 ரூபா குறையுதுன்னு போட்டுருப்போம். சரியா? இல்லைன்னா ஆன்சர்ல அதே தான் கொடுப்போம். 110 எவ்வளவு வருது? 100 120 100 கொடுத்தோம்னா நம்ம 100 கொடுப்போம். இனி நம்ம இந்த 110க்கு 10% கண்டுபிடிக்கணும். சரியா? 110க்கு 10% கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு வரும் பாருங்க. 110க்கு 10% by 100 11 வருது. சரியா? என்ன பண்ணிருக்கானா அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க. அப்போ வருமானம் ஃபர்ஸ்ட் எவ்வளவு கொடுத்தோம்? நமக்கு 100 கொடுத்தோம். சரியா? 11 கழிச்சிட்டோம்னா எவ்வளவு வருது? 99. அப்போ அவருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் குறையும்? 1% குறையும். சரியா? ஆனா அதே வராது. நமக்கு 110 போகும்போது 11% போது என்ன ஆகுது? 10% போது 11 ரூபா குறையுது. சரியா? குறைச்சிட்டு அவருடைய சம்பளம் ஃபர்ஸ்ட் உள்ளது எவ்வளவு? 100. அதுல இருந்து எவ்வளவு குறையுது போகும்? 10% ஏறி 10% குறையும் போது 1 ரூபா குறைஞ்சிருது. சரியா? அப்போ 1 ரூபாங்கிறது 100க்கு எத்தனை பெர்சன்டேஜ்? 100% சரியா?
அவங்களுக்கு 1% குறையும். புரியுதில்லாத கணக்கு. ஏன்னா இந்த கணக்கு ஏற்கனவே ஒரு தடவை டிஎன்பிசியில் கேட்டிருந்தான். நான் 2013 14 இந்த கணக்கு கேட்டிருந்தான். அதே மாதிரி கூடி குறைக்கிறாங்க இல்லையா? புரியாது. அடுத்தவங்க ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு ஆண்டில் 20,000 25,000 அதிகரிக்கிறது. சதவீதத்தை அதிகரிக்கிறது அமௌண்ட், அதாவது 20 25,000 அதிகரிக்கி. அப்போ அதிகரிக்கிறது 5,000 எவ்வளவு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 20,000 இது 100 போட்டோம்னா நமக்கு அந்த வேல்யூ வந்துடும். $25,000 அதிகம். இதெல்லாம் பேசி $0.5252 என்பது எத்தனை சதவீதம் கேட்கலாம்? நீங்க வேற ஒன்று பண்ணாங்க. 0.5252 into 100 சதவீதம்னால என்ன பண்ணுவாங்க? 100 மல்டிப்ளை பண்ணிருக்கேன். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 5,252 சதவீதம் கேட்டாலே என்ன பண்ணணும்? 100 மல்டிப்ளை பண்ணிருங்க. இதே இது சதவீதமாக மாற்று அப்படின்னா 100 டிவைட் பண்ணுங்க. சதவீதமாக மாற்றுறதுக்கு 100 டிவைட் பண்ணிருக்கு. அடுத்தவங்க 400 30% 25% என்னன்னு கேட்கலாம். 400 30% 400 30% கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? 25% கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நம்ம அதிலேயே மொத்தமாக கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிடலாம். 25/100 போட்டா என்ன வருது பாருங்க. அதாவது 400 பேஜ் நம்பர் எத்தனை இருக்குன்னா 46 இருக்கு கணக்கு. 400 30% மதிப்பில் 25% என்னன்னு கேட்கறாங்க. அவங்க இதெல்லாம் கட் பண்ணிங்க. இதை கட் பண்ணிடலாம். எத்தனை எவ்வளவு வரவங்களே தான் எத்தனை சதவீதம் கொடுத்துட்டு எவ்வளவு வரவங்க கேட்கறாங்க. சரியா? அடுத்தவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எண்ணில் 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்றேன். அது 18% அதிகரிக்கிறாங்க. அப்ப 118% ஆயிடும். 118% எவ்வளோ? 236. 18% அதிகரிக்காங்க. சதவீதம்னால 100 100ல இருந்து எவ்வளவு அதிகரிக்காங்க? 18% அதிகரிக்காங்க. 118% எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 236 கொடுத்துருக்காங்க. 100% கண்டுபிடிச்சோம்னா என்னது? அந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ 236 by 118 into 100 போங்க. 2 வரும். 2 வரும் ஈக்குவல் டு 200. அந்த நம்பர் 200. அடுத்த சிம்பிள் தான். ஒரு கிராமப்புற பள்ளியில் 500 மாணவர்கள் பயின்றகின்றனர். அதில் 370 மாணவர்களுக்கு நீந்த தெரியும். நீந்த தெரிந்தவர்களின் சதவீதத்தையும் நீந்த தெரியாதவர்களின் சதவீதத்தையும் காணுங்கன்னு கொடுத்தாங்க. இந்த மொத்த மாணவர்கள் 500, அதுல நீந்த தெரிந்தவங்க 370 மைனஸ் பண்ணிட்டோம்னா நீந்த தெரியாதவர்கள் வரும் 330. அப்புறம் ரெண்டுக்குள்ள பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். சரி, அப்போ 370 நீந்த தெரிந்தவங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நீந்த தெரிந்தவங்க பெர்சன்டேஜ் இருக்கும் 130/500 into 100. நீந்த தெரியாதவங்களுடைய பெர்சன்டேஜ் வரும். இதுக்கு 74 வருது. இதுக்கு 36 வரும். 26 சிம்பிளிஃபை பண்ணிடுவோம்.
24 அடுத்து வந்து சிம்பிளான ஒரு கணக்கு இருக்கு. 50 2 என்பது எவ்வளவு சதவீதமாகும் தருவாங்க. 50ல 2 2/50 into 100 போட்டாலே முடிஞ்சுக்கிறோம். சரியா? 4%. பயணத்தை 80 கிலோமீட்டர் மதிப்பிற்குள்ளும் 320 கிலோமீட்டர் தொடர் வண்டியில் மேற்கொள்கிறார் எனில் மொத்த பயணத்தில் அவர் மகிழ்ச்சியில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் தொடர் வண்டியில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் காணவும் இருக்கிறார். அதாவது ஒருத்தர் வந்து பஸ்ல வந்து எத்தனை கிலோமீட்டர் போறாரு, 80 கிலோமீட்டர் போறாரு, 320 கிலோமீட்டர் ட்ரெயின்ல போறாரு. அப்போ மொத்தம் வந்து அவர் எவ்வளவுனா 400 கிலோமீட்டர் போயிருக்காரு. இந்த 400 கிலோமீட்டர்ல 80 எத்தனை பர்சன்டேஜ், 120 எத்தனை பர்சன்டேஜ் சேர்க்கிறாங்க. 80/400 320/400 இது 100. கட் பண்ணாலே வந்துடும். 20% வரும். percentages. Nice. அடுத்து ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 8000 பேர் கொடுத்துருக்காங்க. 8000 பேருக்கு இதுல 80% பேர் கல்வியறிவு பெற்றவங்க. 80% வந்து கல்வியறிவு பெற்றவங்க. கல்வியறிவு பெற்றவங்க நம்ம இங்க வந்தப்ப எவ்வளவு வரும்னா 6400 பேர் என்னது கல்வியறிவு பெற்றவர்கள். சரியா? 20% பேர் கல்வியறிவு பெறாதவங்க. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 40% பேர் பெண்கள். 6400 40% பேர் என்னது பெண்கள். அப்ப அந்த 6400 தான் என்ன பண்ணணும், அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, கல்வியறிவு 80% பேர் பெற்றிருக்காங்க. அந்த 80% பேர்ல 40% பேர் பெண்கள் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப நீங்க இந்த 6400 அப்போ கல்வியறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கைக்கும் கல்வியறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கை எத்தனை? 2560 வந்தது. சரியா? அதுப்போ மொத்த எண்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள எண்ணிக்கைக்குள்ள சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க. சரியா? அப்போ இது பர்சன்டேஜ் 2560 2 8000 இது 100. அடுத்த ஒரு மாணவர் 20 கேள்வி கொண்ட கணித தேர்வை எதிர்கொண்டு அதில் 80% மதிப்பெண்கள் பெற்றார்கள். அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பரிகணித்தார்? அதாவது ஒரு மாணவர் 20 கேள்வி கொண்ட கணித தேர்வை எதிர்கொண்டு கேள்வி 20 அதாவது 80% மதிப்பெண்கள் பெற்றிருக்காரு. எத்தனை கேள்விகளுக்கு சரியாக 16 கொஸ்டின் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்காரு. சரியா? சரி, அடுத்து ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 200 லிட்டர். தண்ணீர் தொட்டி 200 லிட்டர்.
200 லிட்டர். தற்போது அதில் 40% தண்ணீர் நிரம்பியுள்ளது. 40% தண்ணீர் வந்து 200 லிட்டர் கொள்ளளவுள்ளதுல 40% நிரம்பி இருக்கு. 75% தண்ணீர் நிறைய வேண்டும். இன்னும் எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவை கேட்டாங்க. அப்போ 200 லிட்டர், அப்ப 40%, 40/100 200 போட்டீங்கன்னா 40%க்கு எவ்வளவு இருக்கு? 80 லிட்டர். 40% 80 லிட்டர். அதே மாதிரி என்ன 75%, 75% நம்ம 2 லிட்டர் வருதுன்னு பாருங்க. 150 வருது. இப்ப நமக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த 200 லிட்டர் கொள்ளளவு இப்ப 175% நிறையணும்னா 180 லிட்டர் வந்தாதான் எனக்கு 75% வரும். ஆனா நமக்கு எவ்வளவு இருக்கு? 80 லிட்டர் தான் நிறைஞ்சிருக்கு. அப்போ 150ல இருந்து 80 கழிச்சிங்கன்னா எவ்வளவு நமக்கு தேவை? 70 தேவை. இதுதான் கேட்டுக்கலாம். அதாவது 3 கணித தேர்வுகளில் நன்சா பெற்ற மதிப்பெண்கள் 40க்கு 38. 40க்கு 38. அடுத்த தேர்வுல 30க்கு 27. அடுத்த தேர்வுல 50க்கு 48. இதோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டுருக்காங்க. 100 95%. சரியா? அப்ப எதுல அதிகம் அப்படின்னா, எதுல அதிகம்னு சொல்லி கேட்டுருக்காங்க. எந்த எக்ஸாம் இருந்துன்னா தேர்ட் எக்ஸாம் தான் அவங்க கரெக்டா செஞ்சுருக்காங்க. சரியா? ஓவரால் பெர்சன்டேஜ் கேட்கறாங்க. ஓவரால் பெர்சன்டேஜ்னா அவ்வளவு 38, 27, 48 அவ்வளோத்தையும் கூட்டினீங்கன்னா கூட்டி அது பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பெர்சன்டேஜ் கூட்டி 3ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. சரியா? 3% கூட்டி 3ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. சரியா? அப்படியும் பண்ணலாம். ஓவரால் பெர்சன்டேஜுக்கு வந்து 3% கூட்டிருக்காங்க. கூட்டினா என்ன வருதுன்னா 281 வரும். 281/3 93.2/3. இது வந்து பாருங்க, அதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கணக்கு டிஎன்பிசியில் கேட்டுக்கலாம். என்ன கொடுத்தாங்கன்னா, பிஇன் வருமானம் கியூஐ காட்டிலும் 20% அதிகம், கியூபின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறையும் கேட்கலாம். அதாவது பிக்கு வந்து வருமானம் வச்சுக்கோங்களா 125, பிக்கு வருமானம் வந்து 125. சரியா? 125. பிஇன் வருமானம் கியூஐ காட்டிலும், கியூக்கு வருமானம் 100 வச்சுக்கோங்க. 100. சரியா? இப்போ இதை விட எத்தனை சதவீதம் அதிகமா இருக்கு? 5% அதிகமா இருக்கு. 25% அதிகமா இருக்கு. சரியா? அவன் என்ன கேட்கறாங்க, கியூவை விட 25% அதிகம், கியூபின் வருமானம் சிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறையும் கேட்கலாம். கியூபின் வருமானம் டிஏ காட்டிலும் எத்தனை பெர்சன்டேஜ் குறையும் கேட்கலாம். நம்ம 25% குறையும் நம்ம சொல்ல முடியாது. சரியா? அதுக்கு இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுப்பாங்க. என்ன பண்ணா 100 இந்த எக்ஸ் தான் பெர்சன்டேஜ். எக்ஸ் அப்படிங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ்? 25% நமக்கு கூலி இருக்கு. சரியா? 25% நீங்க போடுங்க. 100 + 25. சரி, இது பண்ணீங்கன்னா எத்தனை பெர்சன்டேஜ் வரும்? 20 வரும். 2500 இது மட்டும் ஃபார்முலா கூடுதல் குறைகிறது.
எப்படியே படிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு இந்த மாடல்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணை விட 20% குறையும். இரண்டாம் எண்ணானது 100ஐ விட 25% அதிகம் எனில் முதல் எண்ணை காண்க கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்பர் வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணை விட 20% குறைவு, இரண்டாவது எண்ணானது 100ஐ விட 25% அதிகம். அதாவது 100ஐ விட 25% அதிகமா கொடுத்தாங்க. 125 125% 25 தான் 25 வரும். சரியா? 125. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணை விட 20% குறைவும் கொடுத்துருக்காங்க. சரியா? 20% குறைவு. 125க்கு 20% என்னன்னு கண்டுபிடிங்க. இது வந்து குறைந்த சதவீதம். எவ்வளவு குறைந்த அதை வந்து 125 இருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னு வைங்களா, நம்ம கூட ஆக்சுவலானு வந்துடும். அதேதான் 100 தான். சரியா? முதல் எண்ணாலும் இரண்டாவது எண்ணை விட 20% குறைவும் கொடுத்துருக்காங்க. 25% கூடி என்ன பண்ணுது, 20% குறையுது. சரியா? அதாவது இது 20%, 20% வந்து என்ன வருது, 25 வருது. இப்போ நமக்கு ரெண்டாவது முதல் எண்ணம் என்னது 100 தான். சரியா? புரியுதா? ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்ட பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த இதில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு எண்ணம் 100 வச்சுக்கோங்க. 100 நமக்கு தெரியாது. அது 25% கூடுது. 25% கூடிச்சுன்னா எவ்வளவு வரும்? 125 வரும். சரியா? இந்த 125 இருந்து என்ன ஆகுது, 20% குறைகிறது. எதுவுமே தெரியலன்னா குடும்பமானவரை 100ன்னு எடுத்துருங்க. சரியா? 125 இருந்து 20% குறையுது. குறைஞ்சிச்சுன்னா சதவீத மாற்றம் என்னன்னு கேட்டுருக்காங்க. 20% குறைஞ்சிச்சுன்னா 25 வருது. 125 இருந்து 25 கழிச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? 100 வரும். சரியா? சதவீத மாற்றம் எவ்வளவு வருது? 25. ஃபர்ஸ்ட்ல இருந்து நமக்கு எவ்வளவு? 125 இருக்கு. சரியா? அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், 100 கழிச்சுன்னா 25 கழிச்சா 100 வரும். அப்ப எந்த வித சதவீத மாற்றமும் அதுல ஏற்படவில்லை. சரியா? 20% கூடிச்சு. 100ல இருந்து 20% கூடி 125. 125ல இருந்து என்ன பண்றோம், 20% குறைக்கும். 125ல இருந்து 20% வந்து வரும். 25 125 இருந்து 20% குறைக்க சொல்லிருக்கோம். குறைச்சா அதே தான் வருது, 100 தான் வருது. ஃபர்ஸ்ட் எடுத்து 100 தான் வருது. அப்ப எந்த வித சதவீத மாற்றமும் அதுல ஏற்படாது. சரியா? அடுத்த ஒரு பின்னத்தின் தொகுதியை 25% தொகுதியை பகுதியில் 10% அதிகரித்தால் அந்த பின்னம் 2/5 மாறுகிறது எனில் அசல் பின்னத்தை காணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ பின்னத்தை எடுத்து இதை பொய்னு எடுத்துருங்க. சரியா? எடுத்து பின்னம் வந்து எத்தனை சதவீதம் அதிகரிக்குன்னா 25% அதிகரிக்கும். அதாவது 100 அதுல இருந்து எத்தனை சதவீதம் அதிகரிக்கும், 25% அதிகரிக்கும். அப்போ 125 எடுத்துக்கிட்டோம். சரியா? 125/100 எக்ஸ். சரியா? பை அடுத்தாப்புல 100% என்ன பண்ணுது, 10%, 100ல 10% 110%. அது வந்து ஒய். பகுதி வந்து 110% அதிகரிக்கும். அப்போ 110/100 ஒய் ஈக்குவல் டு என்ன வருது வேல்யூனா 2/5. அதையும் கொடுத்துக்கலாம். 2/5 வருதுன்னு கொடுத்துக்கலாம். இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 100 கேன்சல் ஆயிரும். 125x/110y equal to 2/5 வரும். இதை நீங்க இன்னும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா x/y
equal to 2/5 into இந்த 110 கீழே இருக்கு மேலே வந்துடும் 110 125 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா x/y equal to 44/125 வரும். இதான் ஆன்சர். மிச்சத்தை அடுத்த